நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ நேற்று மேட்ச்சு, அதாவது 14வது மேட்ச்சு RCB vs GT. இதில் டாஸ் யார் வின் பண்ணால் என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டீம் மட்டும் மாற்றி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் டீம் வின்னு. மேட்ச்சு சிச்சுவேஷன் அப்படியே நடந்துருந்துச்சு. சூப்பர் மேட்ச்சு. நிறையா பேர் நல்லா வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே என்னால் வீடியோ பதிவு பண்ணி போட முடியல. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய கவனக்குறைவு தான். அந்த டாஸ் வின் அப்படிங்கிறத கொஞ்சம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே போனேன். அது சில மேட்ச்சு சரியாக வந்துச்சு. நேற்று வரைக்குமே சரியாக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு, முந்தா நாள் வரைக்கும். அதாவது இது வரைக்கும் போட்ட மேட்ச் வரைக்கும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் இடையில சொல்லியிருந்தேன், டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அது கரெக்டாக வந்துருந்துச்சு. சரி, ஒன்று சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொன்னது தான். ஆனால் அது தனியாக கணிக்கணும். அதனால் இந்த ஐபிஎல்லில் இப்போ பிஸியான டயத்தில் நம்ம அதை போய் பண்ணி சரியாக வரல அப்படின்னா அந்த மாதிரி போயிடும். அதனால் அந்த டாஸ் வின் அப்படிங்கிறத அதை ஓரங்கட்டி வச்சுட்டு அதை அடுத்த ஐபிஎல்லில் கூட பார்த்துக்குறோம். அதே மாதிரி இந்த கமெண்டு நேற்று நிறையா பேட் கமெண்ட் நிறையா வந்துருச்சு. நம்ம ஏதாவது நல்லது பண்ண போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடிய பேட் கமெண்ட்ஸ் இல்லை ராங் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா அதுக்கு நான் ரீப்ளை பண்ணிக்கிறேன், இல்லைன்னா அவங்க நம்பரை நான் பிளாக் பண்ணிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு அவங்க போடக்கூடிய கமெண்டில் போய் நீங்கள் எந்த பதிலும் நீங்கள் பதிவு பண்ண வேணாம். திரும்ப அவங்க என்ன செய்யணும்னா வேறு மாதிரியான பதிவு தான் போடுவாங்க. அதனால் நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தலையிட வேணாம். நான் வீடியோ பதிவு பண்ணேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதை மட்டும் பண்ணுங்கள். வேறு யாராவது பேட் கமெண்ட்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரீப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே கிரக நிலைகள்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இனிமேல் ரிசல்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ காலசர்ப்ப தோஷத்தில் போய் மாட்டிக்கிருச்சு எல்லா கிரகங்களும். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் போயிடுச்சு. அதே மாதிரி நேற்று 6 நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் போயிடுச்சு. இப்படி நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டே வரும். இப்போ நான்லாம் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. இனிமேல் நான் அதை பார்க்கணும், எதனால் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு. அதை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இருக்கா என்ன அப்படிங்கிறது தெரியலை. அதனால் வீடியோ நான் பதிவு பண்ணேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிளேயர்ஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் அந்த இடங்களில் மட்டும் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. இருந்தாலும் நீங்கள் உங்கள் கிரிக்கெட் நாலேஜ் படி பண்ணிக்கிறங்க. இந்த ஒரு 10-15 மேட்ச் வரைக்கும் அப்படி தான் வரும். அதே மாதிரி மேட்ச் சிச்சுவேஷனை மட்டும் எடுத்துகிட்டு கூட நீங்கள் டீம் செட் பண்ணிக்கிடலாம். அதையும் என்னென்னு பார்த்துக்கிறங்க. இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச், அதாவது 15வது மேட்ச்சு 3/4/2025 அன்றைக்கி நடக்கக்கூடிய KKR vs SRH மேட்ச்சு நான் வீடியோ பதிவு பண்ணலை. டெலிகிராம்லேயும் எந்த அப்டேட்டும் கொடுக்க போகிறதில்ல. இந்த மேட்ச்சை ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 16வது மேட்ச்சு நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு LSG vs MI. இந்த மேட்ச்சுக்கு தான் இப்போ வீடியோ பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு மேட்ச்சு, நாளை கழிச்சு மேட்ச் வருதுல்ல, CSK, அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. CSK vs DC. இந்த மேட்ச் நாளை காலையில் இதே நேரத்துக்கோ அல்லது நாளைக்கு பகலில் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் பதிவு பண்ணி போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை பகலில் நடக்கக்கூடிய மேட்ச்சு, ஞாயிற்றுக்கிழமை இரவில் நடக்கக்கூடிய மேட்ச்சு, இந்த 3 மேட்ச்சும் வராது. அதுக்கடுத்து வீடியோ திங்கக்கிழமை மேட்ச் தான் வரும். திங்கக்கிழமை காலையில் வரும். அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் பதிவு பண்ணி போட்டேன். காலையில் காலை நேரத்தில் பதிவு பண்ணி போட்டேன். அதனால் இதுக்கு இடையில் எதுவும் மேட்ச் வரல அப்படின்னா நீங்கள் யாரும் கமெண்டில் கேட்க வேணாம். இப்போ நான் பதிவு பண்ணக்கூடிய மேட்ச் 2 மேட்ச் தான். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 2 மேட்சையும் பதிவு பண்ண போகிறேன். LSG MI, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CSK vs DC. இந்த 2 மேட்ச் தான். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் இன்னி ரொம்ப ஒரு மாற்றமாக போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ரிசல்ட் எடுத்துடலாம். அது வேறு மாதிரி, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. அதனால் நீங்கள் சிச்சுவேஷனை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி நேற்று கமெண்டில் போட்டு விட்டேன் எந்த டீம் வின் பண்ணோம். ஏன்னா நான் நம்பிக்கையாக சொல்லியிருந்தேன், டாஸ் வின் பண்ண, அதாவது RCB டாஸ் வின் பண்ணோம், வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கும், RCB வின் பண்ணிடும் அப்படின்னு. ஆனால் டாஸ் வின் பண்ணது GT வின் பண்ணிச்சு. அவங்களே ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. அந்த இடங்களில் கொஞ்சம் மாறுதல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்போவே நான் என்ன சொன்னேன், கமெண்டில் போட்டேன். அந்த மேட்ச் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, எந்த டீம் வின் பண்ணும், GT வின் பண்ணுறது தான், GT தான் வின் பண்ணும் போல் ஃபீல்டிங் அப்படின்னு சொன்னதுனால அப்படின்ட்டு. அப்போயே நான் பதிவு போட்டேன், GT தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மேட்ச் ஆரம்பித்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா
யாராவது இது சம்மந்தம் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னா அதை டக்குன்னு பாருங்கள். அப்போ ஏதாவது கமெண்ட்ஸில் எதுவும் வந்திருக்கா, நான் எதுவும் ரீப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறங்க. ஒரு வேளை நான் சொன்னது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது தேவையில்லை. இருந்தாலும் அந்த சமயங்களில் கொஞ்சம் கமெண்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னோ வெர்சஸ் மும்பை இந்த மேட்ச்சு நாளைக்கு 4ஆம் தேதி இரவு லக்னோவில் 7:30 நடக்கக்கூடிய மேட்ச்சு. அதாவது லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஆர் பண்ட் அவர் கேப்டனாக இருக்கார். அவருடைய தலைமையில் எம் மார்ஸ், ஏ மார்க்ரம், என் பூரன், ஏ பதோனி, டி மில்லர், ஏ சமாத், எஸ் தாகூர், பி யாதவ், ஆர் பிஷ்னாய், ஏ கான், டி சிங் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் ஹெச் பாண்டியா அவருடைய தலைமையில் ஆர் சர்மா, ஆர் ரிகல்டன், டி வர்மா, எஸ் யாதவ், ஆர் மின்ஸ், என் திர், எம் சாண்ட்னர், டி சகார், டி போல்டு, எம் உர் ரஹ்மான், எஸ் ராஜு இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ அன்றைக்கி லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் லக்னத்தில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருது. செகண்ட் இன்னிங்ஸு துலாம் லக்னத்தில் ஒரு 15 நிமிஷம் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு போயிடுது. மேட்ச் எப்படி போகும், மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற சொல்கிறேன், அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி பிளேயர்ஸு ரொம்ப எடுக்கலை. லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேரும், மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 12 பேர் தான் எடுக்க போகிறேன். இதிலேருந்து ஒரு 8-9 பேர் எடுக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சிரமமான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம். அதாவது 4ஆம் தேதி இரவு திருவாதிரை நட்சத்திரம். அதிபதி ராகு. இப்போ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி, அதாவது டாஸ் போட்ட உடனே 7:30 மணிக்கு மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு வருது அப்படின்னா யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆர் சர்மா, அதாவது அவர் இம்பேக்ட் பிளேயராக வந்தால் எடுத்துக்கிறங்க. இல்லை லைனப்லேயே வந்துட்டார் அப்படின்ட்டாக்கா வேண்டாம். அதே மாதிரி ஆர் ரிகல்டன், எஸ் யாதவ், ஹெச் பாண்டியா, எம் சாண்ட்னர், டி சகார், டி போல்டு, எம் உர் ரஹ்மான் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி லக்னோ சைடு பார்த்தோம் அப்படின்னா எம் மார்ஸ் அவர் ஒரு 15 நிமிஷம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை 15 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா நல்ல ஸ்கோர் வரும். அது எப்படின்னு பார்த்துங்க. ஒருவேளை ஏதோ ஒரு டைம் சேஞ்ச் ஆகுது, ஏதோ ஒன்று ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஒரு 15 நிமிஷம் நேரம் தள்ளி போகிற மாதிரியா ஏதாவது நடக்குது அப்படின்னாக்கா எம் மார்ஸ் நல்லா விளாண்டுருவார். அதே மாதிரி அதுக்கப்புறம் என் பூரன், ஏ சமாத், பி யாதவ் இந்த பக்கம் 4 பேர் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் 7 பேர் எடுத்திருக்கேன் மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். அப்படிங்கிறப்ப எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். இன்றைக்கி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். அது லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் லக்னோ வின் பண்ணிடும், மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மும்பை வின் பண்ணிடும். இப்போ லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை ஃபீல்டிங் பண்ண யாருக்கு நல்லா இருக்குன்னா எம் மாஸ் அவருக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஏ மார்க்ரம், ஆர் பண்ட், ஏ பதோனி, டி மில்லர், எஸ் தாகூர், ஆர் பிஷ்னாய், டி சிங் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மும்பை ஃபீல்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மா ஒரு 15 நிமிஷம் தான் நிற்பார். அவருக்கு அன்றைக்கி பவர் அவ்வளோதான் இருக்குது. ஒருவேளை இம்பேக்ட் பிளேயராக வந்தார்னாக்கா நல்லா நின்றுக்குறார் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எஸ் யாதவ், ஆர் மின்ஸ் இந்த விக்கெட் கீப்பர் இவர் இன்றைக்கி உள்ளே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஒருவேளை இவர் போல் இம்பேக்ட் பிளேயர் வேறு யாராவது உள்ள உங்களுக்கு பெஸ்ட்டு பிளேயராக வந்தாங்கன்னா, ஏன்னா சொல்லிவிட்டு எந்த டீம் வின் பண்ண போதுன்னு அதில் லைனை பார்த்துங்க. ஒருவேளை இவர் இல்லாமல் வேறு யாராவது உள்ளே கொண்டு வர மாதிரி இருந்துச்சுனாக்கா அவர் எடுத்துக்கிறங்க. டி சகார், டி போல்டு இவங்களை எடுத்துக்கலாம். இதுலேயும் 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம், அதாவது ஒரு 4 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு, 5 ஓவருக்கு ஒரு விக்கெட்டு அப்படி விழுந்தாலும் விக்கெட்டு பெருசாக போகிற மாதிரி இல்லை. இருந்தாலும் அப்படி விழுந்தாலும் நல்ல ஸ்கோர் வந்துடும். அதே இது ஃபீல்டிங் பண்ணுற டீம் எதுவாக இருந்தாலும் ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதை நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதில் அதிகமான பிளேயர்ஸ் எடுத்துக்கிறங்க. பவுலர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 7-4 அப்படி டீம் போட்டுக்கிறங்க. அதே இது லக்னோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் 6-5 அந்த மாதிரி போட்டுக்கிறங்க டீம் செட் பண்ணுறது. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே கலந்து ஒரு ஆள் மிக்ஸ் ஆகி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் வருவாங்க அப்படின்னா வழக்கம் போல் ஆல்ரவுண்டர் பவுலரில் தான் நல்லா இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அதில் உள்ள பவுலரை கேப்டனாகவும் ஆல்ரவுண்டரை விசியாகவும் போடுங்க. அப்படி தான் இருக்கும் மேட்ச்சு என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அடுத்த மேட்ச்சு சனிக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச், அதாவது 5/4/2025 அன்னைக்கு 3:30 மணிக்கு சென்னையில் நடக்கக்கூடிய சிஎஸ்கே வெர்சஸ் டிசி அந்த மேட்ச் நாளைக்கு பதிவு பண்ணி போடுவேன்.
அதுக்கப்புறம் மேட்ச் வந்து திங்கக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பகலில் காலையில் நேரத்தில் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.